நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, மோசேயின் தெய்வமே, எஸ்தரின் தெய்வமே, எரேமியாவின் தெய்வமே, எசேக்கியேலின் தெய்வமே, சாலமோனின் தெய்வமே, தாவீதின் தெய்வமே, யோனாவின் தெய்வமே, தானியேலின் தெய்வமே, சாமுவேலின் தெய்வமே, எலிசாவின் தெய்வமே, எலியாவின் தெய்வமே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது இந்த கூடுகையிலே நீ இறங்கி வந்து இங்கே இருக்கிற அனைத்து குடும்பங்களையும், இங்கே வந்திருக்கிற அந்த அருமையானது ஒரு புது நன்மையை, இயேசுனுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் வாங்க போய் என் பேரனுடைய காலத்தையும் தேவன் அவருடைய குடும்பத்தை விசேஷத்தமாய் நல்ல ஒரு உணவை கொடுத்து, நல்ல ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி, வரக்கூடிய அருமையான ஒரு திருப்பணியை ஒப்பு கொடுத்து இந்த குடும்பத்திற்காக, இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, இந்த பேரனுடைய நல்ல கல்வி அறிவு ஞானத்திற்காக தகப்பனே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு இருந்து இதை மேற்கொண்டு மகனுக்கு நல்ல அந்த பேரனுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றுமையா, வெள்ளத்தின் ஆவியை ஊற்றுமையா, தைரியத்தின் ஆவியை ஊற்றுமையா, இவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளை ஆசிர்வதியும் ஐயா. ஒரு நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு காலங்களில் செழிப்பான தேசத்தை இவர்கள் காணும்படியான காலத்தை இவர்கள் கொடுமையா. தகப்பனை நீர் ஆசிர்வதித்த என் தேவன், நாங்கள் கூப்பிட்ட அனைவரையும், இப்பொழுது கூப்பிட்ட அத்தனை புனிதர்களையும் தீர்க்கதரிசிகளை வாயிலாக அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க வேண்டுமாய். இந்த திருப்பணி நடக்கும் பொழுது மகன் முதலாக வாங்கக்கூடிய அந்த இரத்தமும் அந்த சரீரமும் மகன் உச்சதனம் முதல் உள்ள கால் வரை ஆத்மா முழுவதும் பரவி மகனுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும், ஞானத்தின் ஆவியும், பலத்தின் ஆவியும், சுகத்தின் ஆவியும், தைரியத்தின் ஆவியும் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த குடும்பத்தை முழுவதும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆஸ்வதியும், ஆசீர்வாதத்தினாலே அந்த குடும்பத்தை ஆஸ்வதியும், உடைய கருத்தினாலே அந்த குடும்பத்தை ஆஸ்வதியும். பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இங்கே வந்திருக்கிற அத்தனை உறவுகள், நண்பர்கள், தோழர்கள், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எல்லாருக்கும் பகிர்வு தன்மையை கொடுத்து, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து, இந்த திருப்பணியை கண்டு அவர்கள் வீட்டுக்கு நடுவதமாக சுகத்தோடு சென்று வர என் தேவனை கிருபை செய்ய வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் திருப்பணி நடத்துகிற அந்த சகோதரர்களை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே, அவர்கள் ஊழியத்தை ஆசிர்வதியும் ஆண்டவரே, இந்த பங்கு மக்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே, எங்கள் ஊர் 8 தேசங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. இந்த ஊரில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னும் இந்த நாளில் இங்கே இடத்துல கூடியிருக்கிற எங்களுடைய எல்லா குடும்பத்தை ஆசிர்வதியும். உடல் சரியில்லாமல் இருக்கிற, மனநிலை சரியில்லாமல் இருக்கிற, வியாதியை உள்ளவர்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கிடைக்கிறோம் சாமி, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நேற்ற நாமத்திலே எங்கள் உடல், பொருள், ஆன்மா அத்தனையும் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிள்ளையாக. ஆமென், 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 ஆமென்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு செய்தவர்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கர்த்தர்களை சேசனையாளர்களாகிய தீமையிலிருந்து விடுதலை. ஆண்டவரே, மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவளே, தேவனுடைய சிறுமியாகிய இயேசு ஆசி பெற்றவளே.
திரு ரத்தத்தையும் முதலாக தன்னுள்ளே ஏற்க இருக்கின்ற என் மகன் ஹெர்மன் மேத்யூவின் முதல் திருவிருந்து திருப்பலிக்கு வருகை புரிந்துள்ள அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு இனிதே வரவேற்கிறோம். இவ்வுலகின் மீது இறைவன் கொண்ட மேலான அன்பை இவ்விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய பலன் தருவதில்லை என்று தன் உயிரையே கையளித்து உடலாலும் இரத்தத்தாலும் நமக்கு வாழ்வளித்த கிறிஸ்துவை இந்த நற்கருணையில் நாம் உணர்கிறோம். நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வின் ஒன்று. நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய, அனுபவித்து வாழப்பட வேண்டிய அடையாளம். விளைநிலத்தின் பலனாகிய கோதுமை அப்பமும் விளைநிலத்தின் விளைச்சலான திராட்சை ரசமும் கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுவது எப்பொழுது? இறை பிரசன்னம் நற்கருணையில் வீற்றிருக்கிறது என்ற நம்பிக்கை பெரும்பொழுதுதான். நாம் அனைவரும் நற்கருணையை நம்புகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அதன் இறைத்தன்மையில் வாழ்வாக்குகிறோமா? இயேசுவை போல பிறரன்பு பிறர் நலம் என்று வாழ்ந்தாலுடைய நற்கருணையை வாழ்வாக்க இயலாது. பிறரன்பு உணர்வோடு வாழப்பட வேண்டிய மறைபொருளை ஆமன் என்று சொல்லி நாவினால் பெற்று மட்டும் திருப்தி அடைய இயலாது. இயேசு விவிலிய வார்த்தைகள் அனைத்தையும் அன்பு என்ற 3 எழுத்துக்குள் சுருக்கிவிட்டார். ஆதலால் தான் இயேசு பாவிகளுக்காக தனது உடலை கையளித்து இரத்தத்தையும் சிந்தினார். அத்தகைய மேலான அன்பைத்தான் இன்றளவும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்று முதலாக கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெறவுள்ள அன்பு மகன் ஹெர்மன் மேத்யூ தூய ஆவியாரின் துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் வழிநடத்திடப்படவும் இறை பக்தியிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கி இயேசுவின் சாட்சியால் வாழ்ந்திட அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவாசில் பெறுவோம். அன்னையிலே பரிந்துரையிலே திரு அவை தாய் என கொண்டாடுகின்ற அருமையான நாளிலே இறை இயேசுவின் முதலாக பெற இருக்கின்ற தம்பி ஹெர்மன் மேத்யூவையும் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் ஒவ்வொருவரையும் என்னுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து இறை ஆசிரியருக்காக ஜெபிப்போம். நற்கருணையின் வீரனாக இறைவன் அன்பு பிள்ளையாக என்றுமே தூய ஆவியை ஆற்றுள்ளதாக நடத்த தன்னை அர்ப்பணிக்கும் தம்பி ஹெர்மன் மேத்யூவை என்னுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து இறை ஆசிரியருக்காக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரும் நற்கருணையின் வீரர்களாக என்றுமே இறைவனை போல மாற இறைவன் நம்ம நிறைவாக சொல்லிக்க முடியாது இந்த திருப்பதியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறைகளை கொண்டாட நாம் சகோதரிக்கும் பொழுது நம்ம வந்து எல்லாம் நல்ல இறைவனிடமும் எல்லாம் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை கொள்ள
நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருள் அடையாளங்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சியடைவதை கண்டு வரும் மரத்தை எங்களுக்கு அருள்வீராக. ஒவ்வொரு துணி ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உத்தரவு இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 16 இறைவனின் திருவாசனங்கள் 1-4 மற்றும் 12. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிலிருந்து புறப்பட்டு ஏலின், சீனாய் இவற்றுக்கிடையே உள்ள சீர் பாலைநிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவும் இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் நாளைக்கு அப்பம் உண்டு நிறைவடைகிறார். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளை போன்று இதிலிருந்து நீங்கள் தெரிந்து வருகிறோமே, அது கிறிஸ்துவின் கருத்து பங்குகள் அல்லவா? அப்பத்தை விட்டு தூங்கிறோமே, அது அதனால் நாம் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே, விண்ணகத்தில் இறங்கி வந்த வாழ்வதற்கு உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன்.
இயேசுவிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிடர் அவருடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாள் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது ரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நான் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே, இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பரவுள்ள தொழுக்கல் கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். அவருடைய சீடர்களும் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தன் சீடர் முன்னுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மாநில மகன் தாம் முன்பிருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவா. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்கள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுப்பவர் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் இதன் காரணமாக என் தந்தை அருள்ந்தார் ஒழிய அன்று யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர் அவர்களோடு சேர்ந்து கொள்ளவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்று முதலாக இயேசு கிறிஸ்துவை உணவாக, இயேசுவின் உடலாக மாற இருக்கிற அப்பத்தையும், இயேசுவின் இரத்தமாக மாற இருக்கிற திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கிற செல்வன் கர்ணன் மேத்யூ அவர்களே, அவர்களை ஈடுபடுத்த காலம் சென்ற தந்தை ஜான், அவருடைய தாய், அவருடைய தாத்தா ஜான், அவருடைய அம்மாயி அண்ணம்மார், இவருடைய ஐயா என்ன சொல்வாங்க அமிர்தம், அவர்கள் எல்லாம் நினைவு வருகிறார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஞானம் பெற்றவர்கள், ஆன்மீகமாக தயாரித்த சகோதரிகள், ஒப்புரவர் சார்ந்த இவர்களில் இருக்கிற அனைவருக்கும் இந்த சொந்தம் என்ற முறையில் கொண்டா கொடுத்தா தாய் இல்லை, கொண்டா கொடுத்தா தாய் இல்லை, வந்தா போனா தாய் இல்லை. ஆகவே இந்த வகையில் உறவுக்காக கொண்டு கொடுத்து வந்து போக இருக்கிற உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் ஜெபத்தையும் உரித்தாக்கி சொல்கின்றேன். அதனால் நீங்கள்லாம் அப்படி கொண்டா கொடுத்தா வந்தா போனா அப்படின்னு தெரிய, நாங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் என்ன வந்துருக்கிறோம்னா இன்னொரு உறவு. அது என்ன உறவு? அது எந்த உறவுல வந்துச்சு? உங்களுக்கு வார்த்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த நற்கருணை நாளிலே இந்த வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். நீங்கள் வார்த்தைக்கு கேட்ட இந்த ரட்சையில் பார்த்தீங்கன்னா முதலே அந்த தொடக்கத்தை எடுத்து வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் அப்பத்தை பழுக வைக்கிறார். அதையெல்லாம் நேரில் பார்த்தோம். நம்ம எத்தனை சொன்னது போல சொன்னது போல நாங்கள் கையால் தொட்டு வந்தோம், கண்ணால் பார்த்தோம். இப்படியெல்லாம் கையால் தொட்டு வந்து
அப்படின்னு வள்ளுவர் குரல் ஒன்றுல சொல்லியிருக்கிறார். அந்த வள்ளுவர் குரலை பின்னால தண்ணி கொடுப்போம். ஆனால் இதில் என்ன என்னன்னா, இந்த தீர விசாரிக்கிறவர்களுடைய இப்படியான சீடர்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை போல சாமியாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால இறை பிரசன்னத்தை பற்றி உணர்ந்த ஒரு செய்தியை உங்களுக்கு வாசிக்கிறேன். 8ஆம் நூற்றாண்டில் நடந்துச்சு. 8ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் லஞ்சோனோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அன்னூர்மன் அப்படின்னு ஒரு சாமியார் பூசை வச்சார். எங்களை போல ஒரு சாமியார் பூசை வச்சார். அப்போ பூசை வச்சுட்டு கேட்கக்கூடிய தந்தை நாங்கள் செய்யப்போகிறோம், நாங்கள் கை கட்ட போகிறோம். தந்தை என்ன போகிறாரு, கோதுமை அப்பத்தை எடுத்து அதெல்லாம் அப்படி காட்டி அப்படியெல்லாம் சொல்கிற போது அவங்க எங்களுக்கு பயிற்சி கொடுக்குற போது சொல்லுவாங்க. அதனாலலாம் லத்தின் நாங்கள் லத்தின் படிக்கல, நல்ல லத்தின் வேணாம், நாங்கள் நல்ல சாமியார் ஆகிட்டு ஏன்னா லத்தின் கோவில் எடுத்து சாமியார் ஆகிட்டு அதெல்லாம். அப்போ இந்த இறைவா அந்த வார்த்தையை கான்சன்ட்ரேஷன் ஆகியிருக்கிற அர்ப்பண வார்த்தையை சரியாக தெளிவாக உச்சரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்பத்தை எடுத்து அதை எங்கேயாவது நினைச்சுட்டு எதையோ பண்ணிட்டு உயிரிழந்து ஒன்று சொல்வார்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர். அந்த கிண்ணத்தை எடுத்து அப்படி சொல்லும்போது, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் கண்ணம், கிண்ணத்துக்கு தப்பா சொல்றது மாதிரி அப்படி ஏதோ ஒரு நினைவு சாயங்காலம் ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் இந்த அர்ப்பண வார்த்தை சரிவா உணர்ந்து சொன்னா அப்படின்னு சந்தேகம் கூட என்ன பண்றாங்க, கொஞ்சம் அறிவு படிச்சவங்களுக்கு தெரியும். இப்ப நிறைய பேப்பர்ல செய்தித்தாள்கள் நம்ம வாசிக்கிறோம். கல்யாணம் படிச்சு குழந்தை இருந்து அப்புறம் திடீர்னு மாறினால போயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கே சந்தேகம் வந்து கோர்ட்டில் சொல்றாங்க, ஏன் குழந்தை இல்லை, இது அவனுக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி. இப்ப இதை வந்து நீதிமன்றத்தில் யாருடைய குழந்தையை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில், டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தாக்க இது உனக்கு தான் இந்த சந்தேகப்படுற இவன் தான் பிறந்திருக்கா அல்லது உண்மையான காலம் பிறந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் தமிழரா வேற்றுமான உலகத்தில் 5 இனம் இருக்குது. கருப்பினம், வெள்ளை இனம், மஞ்சள் இனம், காவேசி இனம் என்று பலவே இருக்குது. ஆகவே நான் தோல் வெள்ளையா இருந்தா கூட உங்களுக்காக சொல்ல கண்டுல அவர் வாழ்க்கையில் எனக்கு வந்து எனக்கு பேர் சின்ன வெள்ளை, என் பேர் மனுவே, என் வீட்டில் வச்ச பேர் சின்ன வெள்ளை. ஏன்னா தோல் வெள்ளை எனக்கு பெரியப்பா பேர் பெரிய வெள்ளை. அப்ப இருக்கிற போது இங்கே இருக்கிறான் சந்தியா போல முன்னோர்கள் ஏற்பட்டார்கள். அவர் வானத்தில் தான் வந்தது. ஆனால் அவர்களை தகுதியோடு முன்னோர்களை இறைவனை புறக்கணித்தார்கள். இப்போ இந்த ரத்தத்தை நாம் தகுதிக்கு உண்டால் பயன் இல்லாமல் போகும். அவை தவறு அப்படி என்ன அற்பமாக படிச்சிருக்கிறோம். ரத்தத்தை வாங்கலாம். நன்மை ஆகாது. அதை அதனால அவங்க மக்களுக்காக இந்த கோயில் அப்பெல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கு இல்லையா, அப்ப சிமினி விளக்கு தான் வைப்பாங்க. இப்பதான் மின்சாரம். ஆகவே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த நம்பிக்கையிலே தான் நாவல்கள் சமூகம் உட்கார்ந்து இடது பக்கம் ஒரு தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவன் தான் உட்கார்ந்துருக்கிறார். முதல்ல இந்த நட்டம் ஒயிட்ட ஜாதி கூப்பிட்டு தான் ஆகும். இது எது ஒரே விதம் இதை கொடுத்து தான் இருக்கிற நடிப்பது தான் தெரியும். இந்த பிரச்சனை பண்ண உட்காந்து அப்போ அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட போது மனதில் அந்த சுத்தமாக சொல்லி வருகிறேன். அப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு வேண்டி பிரச்சனை பண்ணாங்க. அப்போ எனக்கு இப்பொழுது ஆயிரம் இருந்தால் மாதிரி எல்லாம் முறையிட்டாங்க. முறையிட்டு அப்போ அவங்க கூட ஏங்கால உள்ள பாசத்தினால நம்ம சில சமயத்தில் அந்த பாசத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா உண்மையா இல்லையா, சும்மா தின்னியா, நான் அத்தை கொடுக்குறேன் தின்னியா, அம்மா கொடுக்குறேன் தின்னியா, பேட்டாத சுத்தாத மாதிரி அப்படியான ஒரு காரியம் மாதிரி நீ மக்கள் தான் செய்ய உன்னை கூட பெரிய பங்களை கூட வெளிநாட்டுக்கு அனுப்புறேன், நீ இதில் மட்டும் ஈடுபடலாம். ஆகவே இந்த பிரச்சனையிலே ஒரு நாடுகளின் அர்த்தங்களாக வரிவாங்க பல பிரச்சனைகள் இருக்கிற போது அதில் வாங்கி இதெல்லாம் வந்து செய்வதில்லை நர்த்தனைகளாக கொண்டாடி வருகிறோம். இதெல்லாம் மன்னிப்பாடு
இன்று முதல் முறையாக பெருமன் மேத்யூ நம்முடைய திருவுடலை நடத்தும் வேளையிலே இருவர் தங்கி இவரை வழிநடத்த வேண்டும் என்றும் வாழ்நாள் முழுவதும் இந்த சிறுவன் நமக்கு சாமி திறந்து ஆள வேண்டும் என்றும் நீங்கள் ஆண்டுகளை திருச்சியுடைய ஆண்டுகளை நன்றாடுகிறோம். எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறருக்கு துணைப்பாகவும் நாம் இவராக எங்கள் ஆண்டவராக வழியாகவும் நன்றாடுகிறோம். இவ்வாறு எதிராக இயேசு கிறிஸ்து உலகின் இரக்கத்தால் எங்களுக்கு அவனை இரவு விருந்தை அடைந்தது.
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நோக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார். அனைவரும் நினைத்து பெற்று பரவல்கள் வேதனையிலே புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் சின்னம் இது பாவமன்னிப்பு பெற்று உங்களுக்கான இதை நினைவாக செய்யும். திருமணம் என்று ஊழியர்களுடைய பகுத்தவர்கள உங்களை ஏற்படுத்தி எனவே உங்கள் நன்மைக்கு சொல்கிறோம். வேறு திருச்சிறையும் ரத்தத்திலும் பங்குபடுகிறது தூய ஆவியாக சேர்ந்து வேறுபட உங்களை வாழ்க்கையில் நன்றார். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக வழிநடத்தி உமது அருளாலும் ஆசிரியராலும் நிறைவு காண செய்கிறார். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியரார், எல்லா விடுதலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவையை அன்பின் நிறைவை காண உதவியவர்கள் தந்தையே, இன்றைய நாளில் முதல் முறையாக திருமகன் இயேசுவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் தன்னுடைய இதயத்தில் ஏற்ப திருடேவின் திருமதி நிர்மலா இவர்களுடைய அன்பு மகன் கர்மன் நாட்டினுடைய வாழ்விற்காகவும் நலமான எதிர்கால வாழ்விற்காகவும் நல்ல கல்வியையும் ஞானம் அளிக்கும் பெற்றோரும் பெரியவர்களுக்கும் வெளிப்படையிலுள்ள பிள்ளையாக வளரவும் மேலும் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் உமது ஆவியினுடைய உணர்வு ஏற்றுகிறது இவரை வழிநடத்தி காக்குமாறும் இன்றைய நாள் உறவுகளோடும் நண்பர்களோடும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்படையினுடைய செயலாளர்கள் இக்குடும்பத்தாருக்கும் நலமான வளமான வாழ்வுகளை தொடர்ந்து வழங்கும். அனைத்து அடியவர்களை நினைவுகூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பு இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கத்தில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்டித்தான பிரதமரையும் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சத்தியாகப்பன், இவ்வுலகிற்கு உந்தவராயிருந்து புனித அனைவருடன் நாங்கள் நிலை கருக்கட்டளையாக
பெற்றோருக்கு நன்றி. ஞானத்தில் வழி நடத்திய ஞான பெற்றோருக்கு நன்றிகள் பல. தியாகப்படியான திருப்பலியை நிறைவேற்றி இறையாட்சியை பெருத்து தந்த குருக்களுக்கு என் நெஞ்சம் நிறை நன்றி. உறவுக்கு உருவூட்டும் விதமாக இத்திருப்பலிக்கு வருகை புரிந்த உற்றவர்களுக்கு என் உள்ளம் நிறைந்த நன்றி. தோழமைக்கு தோள் கொடுத்த என் நண்பர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வில் சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. Once again, my heartfelt thanks to everyone who helped make this event a success. Thank you. நன்முறையில் நலன் செய்த வருகை புரிந்த உடல்நலம் குறைவு இருந்தாலும் வயது மூப்பு இருந்தாலும் அதனை ஒரு பொருட்டாக கருதாமல் எங்கள் எளிய அழைப்பினை ஏற்று அன்பின் காரணமாக வருகை புரிந்து இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி கொடுத்து இறையாசை பெற்று தந்த மண்ணின் மைந்தர் மாமா ஃபாதர் ஞானாதிக்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க சித்தப்பா ராசு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்னாடை அணிவிக்க திரு தேவி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு மாமா வின்சென்ட் அவர்கள் பொன்னாடை அளித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அளிக்க அம்மா அன்னம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சித்தி சகாயம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்னாடை அணிவிக்க சித்தி ரோசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறப்பாக நடைபெற்றிருக்க முடியாது. இந்த முதல் திருவிருந்து திருப்பலியில் பங்கெடுத்து இறைவனின் திருவுடலை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றிய பிறகு அன்பின் விருந்திலும் நீங்கள் கலந்து கொண்டு விருந்துண்டு மகனை வாழ்த்து செல்லுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த மகிழ்ச்சியான வேலையிலே ஹெர்மன் மேத்யூ அவரை வாழ்த்துவதற்கும் அவருக்காக ஜெபிப்பதற்கும் நான் இங்கே வந்திருக்கின்றோம். சந்தோஷமாக இருக்கிறியா? ரொம்ப சந்தோஷமா? சரி, இந்த சந்தோஷம் இயேசு அவருடைய உள்ளத்திலே வருவதால் தான். அதாவது நம்முடைய வீட்டுக்கு வந்து உறவினர்கள் வந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க நம்மோட விருந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இறைவனே வந்து நமக்கு உணவாக வருகிறார் என்றால் அதை விட சந்தோஷம் வேறு இல்லை. அதுதான் ஹெர்மன் மேத்யூ அவர்கள் இன்று பெற்றிருக்கின்றார். எனவே ஹெர்மன் மேத்யூ அவரை வாழ்த்துவோம். இந்த வேலைக்காக அவன் பிறந்தது முதல் எதிரே வரை அவனை தயாரிக்க அவன் பெற்றோர் வேதித்திருக்கிறார். குடும்பத்தையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் இந்த சிறுவன் மீது மிகவும் அக்கறை கொண்டு அன்பு கொண்டு வளர்த்து வந்தார்கள்.
பல ஒழுங்குமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நடைபெற்ற செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கியிருக்கிறேன். இதோ இந்த திருப்பலிக்கு வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்த குருக்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த திருப்பலியிலே பங்கு கொண்ட அனைவருக்காகவும் நான் சிறப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இவ்விண்ணகமிருந்து எங்களை புனிதப்படுத்த உண்மையை வேண்டுகிறோம். இவ்வாறு கிறிஸ்துவின் திருமணத்திற்கும் சகோதர சகோதரி ஒரே விதமாக இணைக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். Amen.
பெருநாளா வானகமிருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே எந்த தின்று ரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே
உள்ளம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே. சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே. ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம். கூறும்பா என் உலகே நீதாண்டா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா, கூறும்பா என் உலகே நீதாண்டா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா. விண்வெளி மீன்களிலெல்லாம் முன்விழிதானே பார்ப்பேன், வெண்ணிலா உந்தன் காலில் சேர்ப்பேன். வெற்றிகள் 1000 வந்தால் புன்னகையோடு ஏற்பேன், உன்னிடம் மட்டும் தானே தோற்பேன். ஆட்டம் போடும் போதெல்லாம் உலக அழகாய் மாறும், வீட்டு பாடம் செய்தாலோ ரத்த அழுத்தம் ஏறும். உந்தன் குறும்பு மரபணு எவ்வழி கொண்டாய் எனக்கு தெரியாதா? கூறும்பா என் உலகே நீதாண்டா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா, கூறும்பா என் உலகே நீதாண்டா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா. உளறல் மொழிகள் உன்னால், காட்டும் கனவும் உன்னால், கிறுக்காயானே உன்னாலே. எறும்போடெரும்பாய் சில நாள், பூனை நாயாய் சில நாள், மனிதன் நானே உன்னாலே. விந்தை என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர, தந்தை என்று பட்டம் தந்தாயே நான் தலை நிமிர